குருவுக்கு செவ்வாய் எதிரி, செவ்வாய்க்கு குரு எதிரி. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா முருகனையும் கும்பிட்டுப்பாங்க, அதே போல குரு காரகத்துவத்தையும் என்ன பண்ணிப்பாங்கன்னா இயக்கிப்பாங்க. இது ஒண்ணு எதிரெதிரான பலன்களை கொடுக்கக்கூடியது. இப்படி நம்ம பண்ணவே கூடாது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேமா. ஒருத்தர் உடல் பருமனா இருக்கார். இப்ப உடல் பருமன் அப்படின்றது குரு, கொழுப்பு, மஞ்சள். ஓகேவா? ஒருத்தர் சதைப்பற்றோட ரொம்ப நல்லா இருக்காரு, மசில்ஸ் பில்டோட இருக்காருன்னா அது செவ்வாய். அது கடினமான, உறுதியான அப்படின்னு அர்த்தம். குருத்தன்மையில இருப்பவர் உறுதியா இருக்க மாட்டார், செவ்வாய் தன்மையில இருப்பவர் உறுதியா இருப்பார். இப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரான குணம் தானே. அப்போ அதிகமா ஸ்வீட் சாப்பிடும் பொழுது ஃபேட் அதிகமாகும், குரு அதிகமாகிக்கிட்டே இருப்பாரு. அதிகமா ஃபேட்டை குறைக்கும் பொழுது செவ்வாய் பகவான் மசிலா என்ன ஆகிட்டா இருப்பார்னா பில்ட் ஆகிக்கிட்டே இருப்பாரு. இது எனக்கு 2மே கிடைக்கணும்னா அது எப்படி சாத்தியம்? அப்ப நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனை என்னன்றதை பொறுத்து ஒரு திருமணமா, முதல்ல திருமணத்திற்கான பரிகாரத்தை ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வா. அடுத்து வேலையா, அதுக்கப்புறம் அடுத்து வா. இப்படி ஒவ்வொன்னாகத்தான் நம்ம முடிச்சுட்டு வரணுமே தவிர ஒட்டு மொத்தமா ஒரு ஜாதகத்துல கிரகங்களை நம்மளால பேலன்ஸ் பண்ணவே முடியவே முடியாது.